விவசாயிகள் எப்படி இருந்தாங்க? எல்லாம் விவசாயிகள். அரசியல் கலப்பில்லாம உட்கார வச்சுட்டோம். முன்னாடி இடத்த பிடிச்சிட்டு உட்கார வச்சுட்டோம். தென்னிந்திய அளவில் இயற்கை விவசாயத்தை உற்பத்தி குறித்தான ஒரு விழிப்புணர்வை உருவாக்குற வகையிலும் தேசம் தழுவிய அளவில் இந்த வேளாண்மை எடுத்து செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. இந்த மாநாடு முழு வெற்றி பெற்றிருக்கிறது. காரணம், பிரதமர் அவர்கள் இந்த மாநாட்டின் நோக்கம் குறித்து மிக விரிவாகவும் அடிப்படை கருத்து ஆதாரங்களோடும் பேசியிருக்கிறார். எனவே நிச்சயமாக இயற்கை விவசாயம் தேசம் தழுவிய அளவில் கொண்டு செல்லப்படும் ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்படும் என்கிற நம்பிக்கை இதில் உருவாகி இருக்கிறது. உங்களுடைய பேச்சுல நீங்க முக்கியமான ஆலோசனைகள் சொன்னீங்க. மேற்கு தொடர்ச்சி மலைவளம் பாதுகாப்பு, விலங்கினங்களால் விவசாயம் அழிவதும் மனிதர்கள் கொல்லப்படுவதையும் எடுத்துரைத்திருக்கிறேன். அதுபோல பல்வேறு விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் PM கிசான் திட்டத்தில் 60% விவசாயிகள் பயன்பெற முடியாத நிலை இருப்பதால் குத்தக விவசாயிகளுக்கும் அந்த திட்டத்தை பயனளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆளுநரிடம் அதை ஹிந்தி மொழிபெயர்ப்பு பண்ணி அனுப்ப வைக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆளுநரும் என்னிடத்திலே தனித்த முறையில் சொல்லியிருக்கிறார். ஆகவே அதை அனுப்பி வைப்பார்கள். நிச்சயமாக அதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு.